மெகல் அவங்க யோசிக்க டைம் கொடு ப்ளீஸ். நல்ல வேலை. வேண்டாம். அப்படி பண்ணாத. மெகல் அவனை வெளியே விட்டா அவன் இன்னும் சேதத்தை ஏற்படுத்தும். அது நம்ம ரெண்டு பேரும் போதும், நிறுத்து. இங்க பாரு. நீ கொஞ்ச நாள் மட்டும் இங்க இருந்தா போதும். நீ சின்ன பையன், உன்னால புரிஞ்சுக்க முடியாது. என்ன அப்படி கூப்பிடாதன்னு சொன்னேன். நான் இப்படி பண்ணதுக்கு மன்னிச்சிருமா. உன்னை கூட்டிட்டு போக கூடாது. நோட் பண்ணிக்கோங்க, நான் வரல. ஆல் ஸ்டேஷன்ஸ் எல்லா வேலையும் அப்படியே விட்டுட்டு ஸ்பைடர்மேனை ஸ்டாப் பண்ணுங்க. என்ன பைத்தியமா? மைல்ஸ் மொராலேஸ் அவன் செக்டர் 4க்கு போயிட்டு இருக்கான். என் முகத்துல வெப் ஏதாவது இருக்கா? ஏன் அப்படி பாக்குறீங்க? அவன் கிட்ட இருக்க பின்னாடி தான், திரும்பி பாரு. ஏன் கண்ணுக்கு தெரியல பாஸ். இன்னைக்கு இதை விட கொடுமையா வேற எதுவும் நடக்காதுன்னு நினைக்கிறேன். நடக்கும் போல இருக்கே. அப்புறம் நான் என் அங்கிளை பார்த்தேன். நான் சொல்றேன், அவர் இறந்துட்டாரு. ஒரு போட்டோ எடுக்கிறியா? ஃபர்ஸ்ட் டைம் சேஸ் பண்றா. நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன், தெரியுமா? Thanks. ஸ்பைடர் பீப்பிள் அடிக்கடி காமெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? என் ஜோக்கு புரிஞ்சுதா? அவன் பண்ற எதுவா இருந்தாலும் நானும் பண்ணுவேன். அட கடவுளே. ஹலோ பீட்டர். நீ தப்பிக்க வழியே இல்லை. சாரிப்பா, என்ன மன்னிச்சிருங்க. அந்த பக்கம் ஒரு வழி இருக்கு. ஓடுறத நிறுத்து. அப்ப என்ன துரத்துறத நிறுத்து. என்ன ரொம்ப கடுப்பேத்துற. உன் ஃப்ரெண்டுன்னு தெரியும், ஆனா அவனை பிடிச்சே ஆகணும். ஆனா என் மனசு என்ன சொல்லுதுன்னா, மூளையை யூஸ் பண்ணு. இதுக்கு பேரு ஸ்லீப்பர் ஹோல்ட். என் பைசப்ப யூஸ் பண்ணி ஒன்ன மூச்சு திணற. நோ நோ நோ, என்ன போக ஓடுறது பைத்தியக்காரத்தானோ. இங்க இருக்கிறவங்க அதை விட பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிறாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. குட். இத பாரு, இங்க எல்லாமே இப்படித்தான் நடக்கும். உன்னால இங்க ஜெயிக்க முடியாது. சொல்றத கேளு. போகாத. அவ்வளவு வேகமா ஓடாத. நில்லு. நோ. என் குழந்தைய ஒரு தடவை தூக்குறியா? என்ன? ஒரு தடவை குழந்தைய தூக்கி கொஞ்சம் அதுக்கப்புறம் நாம பேசுவோம். நம்மளோட வைப்ஸ் சேஞ்ச் ஆகும்னு தோணுது. நோ. அது உனக்கு நல்ல ரிலீஃபா கொடுக்கும். இதுவே எனக்கு பெரிய ரிலீஃபா இருக்கு பீட்டர். ஒரு தடவை இந்த குழந்தைய கட்டி பிடிச்சிட்டனா அது உனக்கு நிறைய ரிலீஃபா கொடுக்கும். இப்போ நீ என்கிட்ட இந்த எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் பத்தி எல்லாம் பேசாத. முதல்ல இந்த குழந்தைய அப்படி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நான் இவளை பெத்துக்கிட்டதுக்கு காரணமே நீதான், தெரியுமா? நான் இவள ஒரு பொறுப்பான அப்பாவா நல்லபடியா வளர்த்தனா இவ்வளவு உன்ன மாதிரியே வளர்வான்னு ஆசைப்பட்டேன். அது தப்பா?
அதை நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நீ ரொம்ப நல்ல பையன். உன் கூடவே இருக்க எனக்கு பிடிக்கும். அப்ப ஏன் நீ என்ன வந்து பார்க்கல? என்னால முடியல. நானும் உங்க எல்லாருக்கூடயும் சேர்ந்திருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இது நான் நினைச்ச மாதிரி இல்ல. இங்க பாரு, நம்ம வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் வரும். அது எல்லாமே நமக்கு ஒரு நல்ல பாடமா இருக்கும். அதே மாதிரி நல்ல விஷயங்களும் நடக்கும்ன்றத மறந்துடாத. நீ பிறந்தா மாதிரி, ஏதோ இவ பிறந்தா மாதிரி. உன் பேச்ச உனக்கு ஒழுங்கா இந்த குழந்தைய கூட புடிச்சுக்க தெரியல. லொகேஷன் கிடைச்சிச்சு பீட்டர். இரு. நோ. உனக்கு என் லொகேஷன் எங்க இருக்குன்னு தெரியாது. ஓவர். எல்லாரையும் அனுப்பு. நோ மாய், நான் சத்தியமா சொல்றேன், எனக்கு இது தெரியாது. ப்ளீஸ் மேன், நான் சொல்றத கேளு. நிறைய கேட்டுட்டேன். இவ்வளவு சொல்லியுமா? அவனை பிடிக்கலாம், வாங்க. அவனை பிடிங்க. அவன் எங்க போறான்னு தெரியுமா? எதுவும் பிளான் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட சொல்லலன்னு நினைக்கிறேன். நீ ஒரு மோசமான குரு. இப்ப அவன் உன்னையே தோக்கடிச்சிட்டான். அப்ப நான் மோசமான குருலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க 2 பேருமே மோசமானவங்க தான். இப்ப பேசாம வரீங்களா? நீ எங்க போறேன்னு தெரிஞ்ச மாதிரி நடிக்கிற வேலை வச்சு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அதாவது இன்னும் நான் உனக்கு சொல்லல. நிலவுக்கு போக போற சுத்தம் பண்ணாதாலேயே ஓகே. கம் ஆன் மேன், நகத்தை இப்படி வளர்த்து வச்சிருக்க. டூட், நீ உண்மையிலேயே அப்ப நீ உன்னை யாருன்னு நினைச்சிட்டு இருக்க? சொல்லு. என் பேரு மைல்ஸ் மொராலஸ். என்ன ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர் கடிச்சிடுச்சு. மொத்ததெல்லாம் உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன்டா முட்டாள். What's up, man? உனக்கு புரிய மாட்டேங்குது. நீ ஒரு பிரச்சனையா மாறி என்ன வீட்டுக்கு போக விட்டா அப்படி மாற மாட்டேன். போட்டு கொடுக்குறியா? நீ எங்க போனாலும் அதனால பிரச்சனை தான் வரும்.